இவனுக்கிட்ட 2 அருவா கொடுப்பான், அவன்கிட்ட 2 அருவா கொடுப்பான். சண்டையை முட்டி விட்டு 2 பேர்கிட்ட உள்ளது பிடிக்குப்பான். அவன் பேர் தான் அமெரிக்கா, ஏகாதிபத்திய நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நாடுகள் சூறையாடும் தன்மையும் தான் அவங்களோட சிந்தனை தான் அதுக்கு காரணம். அப்படி ஆக்கி வச்சுட்டாலும் இன்னைக்கு கடலோரமா இருக்கக்கூடிய சோமாலியா போட்டை எடுத்துக்கிட்டு கடல் உள்ளார போறாங்க. கடல் உள்ளார போய் கப்பல்லன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த கப்பலை கைப்பற்றி எடுத்துட்டு வந்து அந்த மக்களுக்கு உணவு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. சோத்து போக வெளியில்லம்மா. இது வந்து உப்பு தண்ணி வெளியில போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது என்ன சொல்றாங்கிறத நம்ம வந்து ஒரு நாள் பேசுவோம். பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்கன்னா உள்ள ஒரு 3 மீட்டருக்கு அங்க விளையுது இருக்கீங்களா, அது எல்லாமே காலி ஆகிடும். எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த விவசாயம் தான். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. சரி, நான் உங்களோட கருத்தை தெரிவிக்கிறேன். இந்த திட்டத்தை நிறைவேற்றத்திற்கு ஆளுகின்ற அரசாங்கம் பல்வேறு யுக்திகளை கையில் எடுக்கும். அதில் உங்களை ஃபர்ஸ்ட் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சியை செய்வாங்க. அப்ப நீங்க ஒரு போராட்ட காலத்துக்கு வந்துட்டீங்க. முதல்ல இந்த போராட்டத்தில் ஒரு குழு அமைக்கணும். எங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய ராஜீபுரம், மரபுர காலனி துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.